அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, மரணத்திற்கு பின் என்ற தொடர் நிகழ்ச்சியில் ஒரு மனிதர் இறந்த பிறகு நமக்கு நாமே என்ன செய்து கொள்ள வேண்டும் என்பதை பார்த்துவிட்டு இறந்த உடலுக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதன் ஒரு பகுதியை நேற்றைய தினம் நாம் அறிந்தோம். ஒரு ஆள் இறந்த உடனே அந்த ஜனாசாவை கிப்லாவை நோக்கி வைப்பதை வழக்கமாக நம்ம கொண்டிருக்கிறோம். எல்லா ஊர்களிலையும் இதை ஒரு சுன்னத்து என்ற அடிப்படையில் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கிப்லாவை நோக்கி தான் ஜனாசாவை வைக்க வேண்டும் என்பதற்கு எந்த விதமான ஆதாரபூர்வமான சான்றுகளும் கிடையாது. சில ஹதீஸுகள் இருக்கின்றன. அபூதாவுதில், பைஹகியில், தப்ரானியில், ஹாக்கிமில் எல்லாம் ஒரு ஹதீஸ் இருக்கிறது. அதில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெரும்பாவங்கள் 9 என்று ஒரு பட்டியல் போடும் பொழுது அதில் ஒன்று சொன்னார்கள். இந்த ஹதீஸ் தான் அந்த கிப்லாவை நோக்கி ஜனாசாவை வைப்பதற்கு ஆதாரம். ஓ இஸ்திஹலாலுல் பைத்தில் ஹராமி கிப்லத்தக்கும் அஹ்யாஅன் வ அம்பாத்தன், நீங்கள் உயிரோடு இருக்கும் பொழுதும் நீங்கள் மரணித்த பிறகும் உங்களுக்கு கிப்லாவாக இருக்கின்ற அந்த பைத்துல் ஹராமை, காபத்துல்லாவை, அதன் புனிதத்தை கெடுக்கிறது பெரும்பாவம் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. சொன்னதாக ஒரு ஹதீஸ் உபைத் இப்னு உமைர் என்பவர் அறிவிக்கிற ஒரு செய்தி. அபூதாவுதில் 2490, இது போக பைஹகி, தப்ரானி, ஹாக்கிமில் எல்லாம் இடம்பெற்றிருக்கிறது. இந்த ஹதீஸ்ல இருந்து அவங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னா, உயிரோடு உள்ளவங்களுக்கும் காபத்துல்லா கிப்லாவா இருக்கிறது, இறந்து போனவங்களுக்கும் கிப்லாவா இருக்குதுங்கிற வாசகத்தை வச்சுக்கிட்டு, அப்ப இறந்து போனாலும் என்ன செய்யணும், கிப்லாவை நோக்கி தான் நம்ம திருப்பி வைக்கணும், காபாவை நோக்கி தான் அந்த பாடியை வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து மக்கள்கிட்ட பதிவாயிருக்கிறது. 2 காரணங்களால் இது சரியில்லை. ஃபர்ஸ்ட் காரணம் என்னன்னு கேட்டா, இதை அறிவிக்கிற அந்த உபைத் இப்னு உமைர் சொன்னதாக அறிவிக்கிற ஆளு அப்துல் ஹமீத் இப்னு சினான் என்பவருடைய மகன் அப்துல் ஹமீத் என்பவர் அறிவிக்கிறார். இந்த அப்துல் ஹமீத் பின் சினான் என்பவர் உண்மையிலே யார், அவருடைய கேரக்டர் என்ன, அவருடைய நம்பகத்தன்மை எத்தகையது, அவர் நல்ல நினைவாற்றல் உள்ளவரா, நேர்மையான ஆள் தானா என்கிற எந்த விவரமும் எந்த ஒரு அறிஞர்களுக்கும் கிடைக்கவில்லை. இவர் யார் என்று அறியப்படாதவர். அப்ப யார் என்று அறியப்படாத ஒரு ஆள் மூலமாக இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது மேற்கண்ட 4 நூல்லையும். இது போக பைஹகியில இப்னு உமர் சொல்வதாக இன்னொரு செய்தி, இதே கருத்து அப்படியே இடம்பெற்றிருக்கிறது. அந்த இப்னு உமர் சொன்னதாக அறிவிக்கிற ஒரு ஆள் யாருன்னு கேட்டா, அய்யூப் பின் உத்பா என்பவர் அறிவிக்கிறாரு. இவர் யாருன்னு தெரியும், ஆனா என்ன தெரியும், இவர் பலவீனமான ஒரு ஆளு, இவர் கொஞ்சம் கூட குறைய சொல்ற ஆள், கரெக்டான ஆள் கிடையாது. அப்ப ஒரு செய்தி எப்படி வருதுன்னு கேட்டா, யாருன்னு தெரியாத ஆள் மூலமாக பதிவு செய்யப்படுது, அது ஆதாரமா ஏத்துக்கிற முடியாது. இன்னொரு செய்தி பலவீனமான ஆள் வழியாக அறிவிக்கப்படுகிறது, அதையும் ஆதாரமாக கொள்ள முடியாது. இந்த ஹதீஸை ஆதாரமாக கொள்வதே தப்பு என்பது முதல் விஷயம். 2வது விஷயம் என்னன்னு கேட்டா, இந்த கருத்தும் சரி கிடையாது. சரின்னு வச்சுக்கிறோம், இந்த ஹதீஸ் சரின்னு வச்சுக்கிட்டா உயிரோடு உள்ளவர்களுக்கு காபத்துல்லா கிப்லாவா இருக்குங்கிறோம். அதுக்கு என்ன அர்த்தம், உயிரோட உள்ளவர்கள் எப்பவுமே கிப்லாவை நோக்கி இருக்கணும்னு அர்த்தமா? தொழும் போதுதான் கிப்லா. உயிரோட இருக்கிறாலும் கிட்ட கூட நான் நிக்கிறேன், உயிரோட தான் இருக்கிறேன், நான் இப்ப கிப்லாவை நோக்கி இல்லை, நீங்க தான் கிப்லாவை நோக்கி இருக்கிறீங்க. அப்ப உயிரோட உள்ளவர்களுக்கு கிப்லாங்கிறதுனா அதுக்கு மீனிங் என்ன, உயிரோட உள்ளவன் தொழுவான், அவனுக்கு கிப்லான்னு ஒண்ணு தேவை இருக்கு, அந்த நேரத்தை தவிர மற்ற நேரத்தில் அவன் தேவைக்கு தகுந்த மாதிரி எங்கிட்ட வேணாலும் திரும்பிக்கிடுவான். ஜனாசாவுக்கு என்ன கிப்லாவுக்கு என்ன வேலை இருக்காங்க, தொழுவு போகுதா? இல்ல ஒரு ஆள் பாடி மூத்தாயிட்டாருன்னு சொன்னா அவர் தொழுவ போறார், தொழுவுறதா இருந்தா கிப்லா பக்கம் திருப்பி வைங்க. அவர் ஜனாசா தொழுவுமா, உயிரோட உள்ளவனுக்கு கிப்லா, இறந்தவனுக்கு கிப்லான்னா மீனிங்கே என்ன இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதுல டவுட் வந்துருது. 2வது என்னன்னு கேட்டா, இதுக்கு ஒரு அர்த்தமே இல்லை, இறந்தவருக்கு என்னது கிப்லா? அப்ப இறந்த உடலை பொறுத்த வரைக்கும் வீடுகளுடைய வசதிக்கு தகுந்தவாறு தான் நம்ம முடிவு செய்ய முடியும். இப்படித்தான் வைக்கணுங்கிற மாதிரி நிறைய வீடுகள் அமைஞ்சிருக்காது. அந்த வீடுகளில் சின்ன அமைப்பு சின்னதா இருக்கும், ரூம் வடக்கு தெக்கா கட்டியிருப்பாங்க, வடக்கு தெக்கா தான் ஒரு உடலை வைக்க முடியும், கிழக்கு மேற்கா வைக்க முடியாது, கிழக்கு மேற்கா 4 அடி, வடக்கு தெக்கா 8 அடி வச்சிருந்தாங்கன்னா எது அகலமா இருக்குதோ அங்கதான் வைப்பாங்க. வாசலை பொறுத்து, வீட்டுடைய அமைப்பை பொறுத்து தீர்மானிக்கணும். அதனால நமக்கு எது வசதியோ
வடக்கோ தெற்கோ கிழக்கோ மேற்கோ கிராஸோ எப்படி அந்த வீடுல வசதியா இருக்கிறதோ, வரக்கூடிய மக்களுக்கு எந்த பக்கத்துல வைத்தால் வந்து பார்க்கறதுக்கு வசதியா இருக்குமோ, இடைஞ்சல் இல்லாம இருக்குமோ அப்படி முடிவு செய்யலாமே தவிர அது கிபிலாவை தான் நோக்கி பாடியை வைக்கணும், ஜனாசா வைக்கணுங்கிறது சட்டம் கிடையாது. உயிரோட உள்ளவர்களுக்கும் கூட கிபிலாவை தான் நோக்கி எல்லா நேரத்திலும் இருக்கணுங்கிறது சட்டம் கிடையாது. தொழுகைக்கு தான் கிபிலாவை நோக்கணும்னு நமக்கு என்ன இருக்கு, சட்டம் இருக்குதுங்கிறத வைத்து பார்த்தோம்னு சொன்னா கருத்தும் சரியில்லாம இருக்குது. இந்த ஹதீஸுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லலைங்கிறது ஒண்ணு, சொன்னாங்கன்னு வச்சுக்கிட்டா கூட அதுல கருத்து அந்த கருத்து வராது. ஜனாசாவை கொண்டு அதுக்கு எது கிபிலா, எதுக்கு பாடிக்கு என்ன கிபிலா அப்படிங்கிற ஒரு அடிப்படையை விளங்கி கொள்ள வேண்டும். இது ஒரு மேட்ரு. எப்படி வேணாலும் வைக்கலாம். இறந்த பாடியை ஃபர்ஸ்ட் கண்ணை மூடணும், அதுக்கப்புறம் என்ன செய்யணும், அதுக்காக வேண்டி ஒரு துவா, உடனடியாக ஒரு துவாவை செய்யணும். அதுக்கப்புறம் என்னன்னு கேட்டால் எப்படி அந்த பாடியை வைக்கணும், எப்படி வேணாலும் வைக்கலாம். நமக்கு எப்படியெல்லாம் வசதியா இருக்கிறதோ அது மாதிரி வைத்துக் கொள்ள வேண்டும். அதுக்கு அடுத்தது இறந்த உடனே குளிப்பாட்டுறது ஒன்று இருக்குல்ல, குளிப்பாட்டுறதுக்கு முன்னாடி அந்த ஜனாசா வந்து மூடி வைக்கணும். மூடி வைக்கணும்ங்கிறதே வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்தில் அப்படி நடந்திருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அங்கீகாரமும் இருக்கிறது. அவங்களுக்கு அப்படித்தான் செஞ்சிருக்கிறாங்க. இறந்தவனு குளிப்பாட்டுற ரெண்டாவது உடனே என்ன செய்யக்கூடாது, ஓப்பனா திறந்து போட்டுறக்கூடாது. ஏதாவது ஒரு துணியை போட்டு என்ன செய்யணும், மூடி வைக்க வேண்டும். அதுக்கு என்ன ஆதாரம்னு கேட்டா, சஹீஹுல் புகாரியில 1242வது ஹதீஸ்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிக்கிற செய்தி கிடைத்த உடனே எல்லா மக்களும் குழுமிட்டாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மாத்திரம் ஊருக்கு வெளியில அவங்க இருந்தாங்க, தூரத்தில். அங்கே இருந்து தன்னுடைய குதிரையில் ஏறி வேகமா என்ன செஞ்சாங்க, அவங்க இந்த செய்தி கிடைத்தோன்னு வந்தார்கள். வந்த உடனே ஹத்தா நஸல, அந்த குதிரையிலிருந்து உடனே இறங்கினார்கள். தஹலல் மஸ்ஜித, உடனே பள்ளிவாசலுக்குள்ள நுழைந்தார்கள். பள்ளிவாசலுக்குள்ள நுழைஞ்சுதான் ஆயிஷா நாய் வீட்டுக்கு போகணும். ஆயிஷா நாய் வீட்டில் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாவறாங்க. அப்போ தஹலல் மஸ்ஜித, பள்ளிவாசலுக்குள்ளே நுழைந்தார்கள். ஃபலம் யுகல்லிமின் நாஸ, யார்ட்டையும் எதுவும் பேசவே இல்லை. ஹத்தா தஹலால ஆயிஷா, ஆயிஷா நாயகி அவங்கள்ட்ட மகள்கிட்ட ஆயிஷா நாயுடைய வீட்டுக்கு போனார்கள். யமமன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உடல் இருந்த பகுதியை நாடி அருகே சென்று, அப்ப ஒஹிய முஸஜ்ஜம் பி புர்தின், அவங்க வந்து ஒரு போர்வையால் போத்தப்பட்டிருந்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்து போன உடனே ஓப்பனா திறந்து வைக்கல, அவங்க முழுசாக என்ன செய்யப்பட்டிருந்தாங்க, மூடி வைக்கப்பட்டிருந்தார்கள். கஷஃப அன் வஜ்ஹிஹி, அவங்களுடைய முகத்தை திறந்து பார்த்தார்கள். ரசூலுல்லாஹ் இறந்த உடனே குளிப்பாட்டுறதுக்கு முன்னாடி இன்னும் சொல்ல போனா மௌத்த ஆயிட்டாங்களா இல்லையான்னு சர்ச்சை நிலவுகின்ற நேரம். அப்ப வந்து பார்த்துட்டு தான் ரசூலுல்லாஹ் மௌத்தா போனதை அவங்க கன்ஃபார்ம் பண்றாங்க. உங்களுக்கு 2 மௌத்து அல்லாஹ் ஏற்படுத்தல, ஒரு மௌத்து தான், அது நீங்க அடைஞ்சிட்டீங்க. அப்புறம் வெளியே வந்து மக்களுக்கெல்லாம் எச்சரிக்கை பண்றாங்க, யார் முகமதை வணங்குறீங்களோ தெரிஞ்சுக்கிறீங்க, முகமது இறந்து விட்டார், அல்லாஹ் தான் இறக்காதவன், நீங்க இறக்கலன்னு ரசூலுல்லாஹ் சொன்னீங்கன்னா அவங்கள வணங்குறதா ஆயிரும். அல்லாஹ் ஒருத்தன் தான் ஹய்யுல் கய்யூம், நித்திய ஜீவன். அப்படி எல்லாம் அபூபக்கர் அவர்கள் உரை நிகழ்த்தினாங்கல்ல, அதுக்கு முன்னாடி இதெல்லாம் நடக்கிறது. அப்பதான் ஃபர்ஸ்ட் வந்து பார்க்கறாங்க. பார்த்துட்டு கஷஃப அன் வஜ்ஹிஹி, அவங்களுடைய முகத்தை வந்து திறந்து பார்த்தார்கள் அப்படின்னு இருக்கிறது. அதுக்கு முன்னாடி மூடப்பட்டு இருந்தார்கள். அதே மாதிரி புகாரியில் 5814வது ஹதீஸ்லையும் இது இருக்கிறது. ஆனா இதுல நமக்கு ஒரு சந்தேகம் வரும், இதுல ரசூலுல்லாஹ் சம்பந்தப்படல, ரசூலுல்லாஹ் உயிரோடு சம்பந்தப்பட்டதான அங்கீகாரம். அவங்க பாடியை மூடி வச்சிருந்தா அதுக்கு எப்படி ரசூலுல்லாஹ்வோட அங்கீகாரம் எப்படி இருக்கு? உயிரோட இருக்கும்போது யாரையாவது மூடி வச்சிருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்துக்கிட்டு இருந்தாங்கன்னா அது மார்க்கம்னு சொல்லலாம். ரசூலுல்லாஹ் மௌத்தா போன பிறகு இறந்துட்டாங்களா இல்லையான்னு கூட சண்டை போட்டிருக்காங்க. அவங்க மூடி வச்சது மார்க்க ஆதாரமாகுமா என்று ஒரு சந்தேகம் வறுமையானால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வாயினாலையும் மறைமுகமாக அதுக்கு அனுமதி தந்திருக்கிறார்கள். அது அவங்க முன்னிலையில மூடப்பட்டு இருந்ததை பார்த்து இருக்கிறார்கள். அதுக்கு அது சப்போர்ட்டாக இதை எடுத்துக்கொள்ளலாம். ஆதாரம் எது என்று சொன்னால், இந்த செய்தி ஏற்கனவே நம்ம சொல்லி இருக்கிறோம். ஜாபீர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, ஜாபீர் பின் அப்துல்லா அவங்க சொல்றாங்க, அவங்களுடைய தகப்பனார் கொல்லப்பட்ட பிறகு துணியை போட்டு மூடி வச்சுட்டாங்க. என் தகப்பனார் கொல்லப்பட்ட உடனே நான் என்ன பண்ணேன், அக்ஸிஃபு ஸௌப அன் வஜ்ஹிஹி, என் தகப்பனாரை போத்தி இருந்த ஆடையை முகத்தை விட்டு திறந்து அழ ஆரம்பித்தேன். எல்லாரும் என்னை தடுத்தார்கள். ஒன்னபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லா யன்ஹானி, ரசூலுல்லாஹ் என்னை தடுக்கல. எங்க அம்மா அழுதுகிட்டு இருந்தாங்க, நானும் அழுதேன். எல்லாரும் வந்து நீ எப்படா திறக்கிறேன்னு என்னை வந்து சண்டைக்கு வந்தாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யல, என்னை தடுக்கல அப்படின்னு சொல்லி ஜாபீர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிற ஹதீஸை ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம். இது புகாரியில் 1244, 1293. இதுல என்ன வழங்குது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு முன்னிலையில ஜாபீர் இப்னு அப்துல்லாவுடைய தகப்பனார் அப்துல்லா இருக்கார, அவருடைய பாடி மூடப்பட்டு இருக்கிறது. மூடிலாம் வைக்காத திறன்னு ரசூலுல்லாஹ் சொல்லல.
இவர் திறக்கிறாரு, திறக்கிறத தான் சில பேர் கண்டிக்கிறாங்க, அதை கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டிக்கல. அப்ப இதுல என்ன நம்ம விளங்குறோம்? இறந்து போன ஒரு ஆளை வந்து மூடியும் வைக்கலாம், முக்கியமான ஆளுக்கு பார்க்க விரும்பினார்களே ஆனால் திறந்தும் காட்டலாம். மூடி மூடி வச்சிட வேண்டியது, பார்த்துட்டாங்கன்னு திறந்தே போட்டுறக்கூடாது. ஏன்னு கேட்டா கொசு முக்கி பல விஷயங்கள் அதில் இருக்கிறது, அதனால மூடி வைக்கணும். யாராவது வந்தான்னு செய்யணும், திறந்து பார்க்கணும். அபூபக்கர் பார்த்திருக்கிறாங்க, ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு மாதிரி திறந்து பார்த்திருக்கிறாங்க. அப்ப இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னிலையில் அப்துல்லாவுடைய ஜனாசா மூடப்பட்டு இருப்பதற்கும் ஆதாரம், மூடியதை வந்து வேண்டியவங்க திறந்து பார்த்தாங்க என்பதற்கும் இது ஆதாரமாக திகழ்கிறது. அதே மாதிரி வந்து ஏற்கனவே நம்ம சொல்லி இருக்கிறோம், ஒரு ஆள் வந்து ஹஜ்ஜில் போய் அவர் குதிரையிலிருந்து கீழே தள்ளி அதனால உடனே இறந்துட்டார், திடீர் மரணம்ங்கிற தலைப்பில் நம்ம சொல்லி இருக்கிறோம். அந்த ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டா, வலா துஹம்மிரு ரஸஹு, இவர் தலையை மூடாதீங்க, இறந்து போயிட்டார்ல, இறந்து போனக்கா தலையை மூடிடாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவருக்கு தலையை மூடாதீங்கிறதுல என்ன இருக்குது உங்களுக்கு? மற்றவங்களுக்கு மூடலான் இருக்குதுல. அவர் இஹ்ராமா இருந்த காரணத்தினால, ஹஜ்ஜிக்கு போய் இஹ்ராம் கட்டிட்டு மௌத்தா போனதுனால உயிரோட இருக்கிற காலத்தில் இவர் மூட மாட்டார், மூடாமலே இருப்பார். அதே கோலத்தில் அவர் வரட்டுமே என்பதற்காக வேண்டி தலையை மூடாதீங்க என்று சொல்றாங்க. அதுல இருந்து மற்றவங்களுக்கு மூடலான்னு வழங்குது. மற்றவங்களுக்கு மூடுற ஒரு வழக்கம் இருந்தா தான் சொல்ல இயலும். யாருக்குமே தலையை மூட மாட்டாங்கன்னு இருந்தா இது சொல்ல தேவையே இல்லை. ஒருத்தருக்கு மூட மாட்டாங்களே, எல்லாருக்கும் மூடுற ஒரு வழக்கம் இருந்ததுனால தான் அவர் தலையை மூடிடாதீங்க, வழக்கமா மூடுவீங்களே அந்த மாதிரி மூடிடாதீங்கிற அர்த்தம் அதுக்குள்ள அடங்கி இருக்கிறது. அப்ப அத அந்த ஒரு ஷஹீதான ஹஜ்ஜிக்கு போய் இறந்தவர் அவருக்கு சொல்லும் பொழுது வலா துஹம்மிரு ரஸஹு என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதுக்கு காரணத்தையும் சொன்னார்கள். ஃபஇன்னஹு யுபாஸு யௌமல் கியாமத்தி முலப்பியன், கியாம நாளில் தல்பியா சொன்னவராக அவர் எழுப்பப்படுவார். ஹஜ்ஜிக்கு லப்பைக்கு சொல்லி தல்பியா சொல்றாங்கல்ல, லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் என்று சொல்வதற்கு பேர் தல்பியா. அதை முழிந்தவராக அவர் மறுமை நாளிலே எழுப்பப்படுவார் என்றும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இது புகாரியில 1256, 1266, 1267, 1268, 1893, 1849, 1849, 1850, 1851 ஆகிய ஹதீசுகள்ல இது இடம்பெற்றிருக்கிறது. இதெல்லாம் என்ன காட்டுது? ஒரு ஆள் இறந்துட்டாங்கன்னு சொன்னா ஃபர்ஸ்ட் குளிப்பாட்டு, ரெண்டாவது ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னு கேட்டா கண்ணை மூடி விட்டு விருப்பமான திசையில் அதை வைத்து விட்டு அடுத்து வந்து அவரை வந்து மூடி வைத்து விட வேண்டும். மூடி போட்டு வச்சு விடணும், துணியை போட்டு போத்திடணும், குளிப்பாட்டுறது பின்னாடி. அதுக்கப்புறம் வந்து இந்த இறந்த பாடி இருக்குல்ல, அதை வந்து முத்தமிடுறது. ஒரு ஜனாசா ஆயிட்டாங்கன்னு சொன்னா அவங்கள ஒரு வேற மாதிரி உசுரோடு இருக்கும்போது எல்லாம் செஞ்சிருப்பாங்க, இறந்த பிறகு அந்த பாடி என்ன செய்ய மாட்டாங்க, விற்க ஆரம்பிச்சிருவாங்க எல்லாரும். அதுவும் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா இருந்தா வேண்டாம், கொஞ்சம் நாளைக்கு அழுது பொருள்வாங்க, ஒரு 2-3 மணி நேரம் ஆச்சுன்னு வைங்களேன், அப்புறமேல அது வந்து யாராலையும் விரும்பப்படாது. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மரணித்த பிறகு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்தாங்கல்ல, முகத்தை திறந்தாங்கல்ல, திறந்து விட்டு ஃபகப்பலஹு சும்ம பக்கா, அவர்களை முத்தமிட்டு விட்டு அழுதார்கள் என்று வருகிறது. இது வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கீகாரம் இது கிடையாது. முத்தமிட்டு விட்டு அழுதல் என்பது ரசூலுல்லாஹ்வுடைய அங்கீகாரம் ஒன்றும் கிடையாது. அல்லாஹ்வுடைய ரசூல் என்ற அடிப்படையில் தான் செஞ்சாங்களே தவிர யார் யார் மௌத்தா போனாங்களோ அவங்களெல்லாம் போய் முத்தம் போட்டுட்டு இருக்கல. அல்லாஹ்வுடைய ரசூல் என்ற முறையில் அவங்க கூடுதல் முகபத்தில் அபூபக்கர் அப்படி செஞ்சிருக்கிறாங்க. இதை வைத்துக்கொண்டு நம்ம மார்க்க ரீதியாக முத்தமிடுவதுங்கிறது எடுக்க இயலாது. ஆனால் அதுக்கு தடை ஒன்றும் இல்லை, விரும்பினா ஒரு ஆளை நெஞ்சிக்கலாம், முத்தமிட்டுக் கொள்ளலாம். அதை சுன்னத்தி என்று சொல்ற அளவுக்கு இருந்தால் ரசூல்லா செஞ்சிருக்கணும். இது ஒரு விஷயம். இது புகாரியில 1242, 3670, 5712, 4454 ஆகிய ஹதீசுகள் எல்லாம் இடம்பெற்றிருக்கிறது. அதே மாதிரி வந்து இறந்த உடல், அந்த உடலை வந்து வீட்டிலேயே வைத்திருக்கலாமா கொஞ்சம் அதிகமான நேரம், சில காரணங்களுக்காக வேண்டி, சில காரணத்துக்காக வேண்டி என்ன செய்வோம், வீட்டிலேயே வைத்திருக்கலாமா அப்படிங்கிற இந்த காலத்தில் தான் வரும். ஏன்னா வந்து பயணங்கள் அது அதிகரித்து விட்டது, எல்லாம் தூரம் தொலைவில் இருக்கிறோம். இந்த காலத்தில் எல்லாருமே என்ன செய்யறோம், நம்ம சொந்த ஊரை விட்டு வெகு தொலைவில் இருக்கக்கூடிய மக்கள், சொந்த நாட்டை விட்டு வெளியே இருக்கக்கூடிய மக்கள்லாம் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் வரணுமே என்பதற்காக கூட என்ன செய்யறாங்க, அந்த பாடியவே போட்டு வச்சிருக்கிறாங்க. பாடியை சும்மா போட்டு வைக்கலாமா அப்படின்னு கேட்டால் அதுக்கு கூட ஒரு ஆதாரம் இருக்கிறது. ஆனா இந்த இது ஆச்சரியமான ஒரு ஆதாரம் தான். இப்படிலாம் யாரும் செய்வாங்களான்னு நீங்க என்ன செய்ய முடியாது, நினைச்சு கூட பார்க்க முடியாது. ஆனா ஒரு செஞ்சு இருக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அதை கண்டிக்காம இருந்திருக்கிறாங்க. ஆனா இது ஒரு அதிசயமான ஒரு சம்பவம் தான். என்ன சம்பவம்னு கேட்டா, அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. அனஸ் ரலியல்லாஹுடைய அபூ தல்ஹா இருக்காரு இல்லையா, அபூ தல்ஹாங்கிறவர் தான் அனஸ் ரலியல்லாஹுடைய அம்மா வந்து கல்யாணம் பண்ணியிருந்தார் ரெண்டாவதாக. அனசுடைய வாப்பா வேற, அனஸ் இப்னு மாலிக்,
மாலிக்ங்கிறவர் அனசுடைய தகப்பனாரு. இந்த அனசுடைய அம்மாவோட சேர்த்து தான் அவர் வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டார் அபூ தல்ஹா. அப்ப அவர் வீட்டில் உள்ள செய்தி அவர் சொல்லி காட்டுறாரு. அபூ தல்ஹாவுடைய மகன், அது தன்னுடைய தம்பி எப்படி சொல்றாரு, அபூ தல்ஹாவுடைய மகனுக்கு வந்து உடம்பு சரியில்லாம போன உடனே அவர் அப்ப அபூ தல்ஹா வெளியே போயிருந்தார். வெளியே போன நேரத்தில் அந்த குழந்தை இறந்து போச்சு. அபூ தல்ஹாவுக்கு ஒரு பையன் ஆம்பளை பிள்ளை ஒன்று இருந்தது. அபூ தல்ஹா வெளியே போயிருந்தார். அந்த பையனுக்கு உடம்பு வர சரியில்லாம இருந்தது. அவர் வெளியே போன நேரத்தில் என்னவாயிடுச்சு, குழந்தை இறந்துருச்சு. இறந்த உடனே பலம்மார திம்ராத்து அன்னஹு கது மாத்த, அந்த குழந்தை இறந்து விட்டதை அவங்க அம்மா கன்ஃபார்ம் பண்றாங்க. பாப்பா வெளியே போயிருக்காரு, அம்மா வந்து என்ன செய்யறாங்க, புள்ள இறந்து போச்சுன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு அவங்க என்ன பண்றாங்கன்னு கேட்டா வஹய்யாத்து ஷையன் வனஹத்துஹு ஃபீ ஜானிபில் பைத்தி, அந்த குழந்தைய ஒரு பாயிலகில் ஏதாவது சுருட்டி தயார்படுத்தி வீட்டில் ஒரு ஓரமாக கொண்டு நினைஞ்சிட்டாங்க, ஓரத்தில் கொண்டு வச்சுட்டாங்க. ஒப்பாரி வைக்கல, அழல. உம்மூத்தியா சொன்ன மாதிரி ஒப்பாரி வைக்க கூடாதுனாங்களே. இந்த அம்மா ஒரு ரியாக்ஷன் காட்டவே இல்லை. புள்ள இறந்துருக்குது, அது அழகா ஒரு சுத்தி நினைஞ்சிட்டாங்க, ஒரு நோயாளி இருக்கிற மாதிரி ஒரு ஓரத்தில் கொண்டு வச்சு விட்டாங்க. வச்ச உடனே அபூ தல்ஹா வர்றாரு. புள்ள உடம்பு சரியில்லாம இருக்கும் போது வெளியே போனாரு. கைஃபுல் குலாம்னு கேட்கிறாரு, எப்படி பையன் எப்படி இருக்கிறான் அப்படின்னு. ரொம்ப ராகத்தா இருக்கிறான். ராகத்தி தானே ராகத்து, ராகத்துனா என்ன, ஒரே போயிடுற ராகத்தானே, எந்த வேதனையும் இல்லாம ராகத்தா தான் இருக்கிறான் பையன் அப்படின்னு அந்த அம்மா சொல்றாங்க. சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னு கேட்டா அவங்க ஒரு கணக்கு பண்றாங்க. என்னன்னு கேட்டா, இந்த குழந்தை இறந்ததை நம்ம சபூர் செய்யணும். அந்த மாதிரி குழந்தையை பறி கொடுத்தவர்களுக்கு வந்து சொர்க்கம் அந்த குழந்தையை வந்து தடுக்கிற ஒரு அரணா இருக்கு ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கிறாங்க. எந்த ஒரு ரியாக்ஷன் நம்ம காட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த அம்மா தன்னை அலங்கரித்து கொண்டு கணவனோடு அந்த இல்லற வாழ்க்கை நடத்துவதற்காக தன்னை தயார்படுத்துறாங்க. இந்த சபூர் செஞ்சுக்கிட்டு நம்ம என்ன செய்வோம், குடும்ப வாழ்க்கை ஈடுபடுவோம். அதுக்கு அல்லாஹ் பரிசாக நமக்கு வேற ஒரு குழந்தையை தருவான். அவங்களா ஒரு கணக்கு பண்ணி கொண்டு அந்த கணவருக்கு அவங்க அலங்காரம் செய்து அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கிறாங்க. புருஷனுக்கே தெரியாது. எல்லாம் அவங்க சந்தோஷமா இருந்து முடிஞ்சோன்னா காலையில் சுபுக நேரத்தில் சொல்றாங்க, பையன் மூத்தா போயிட்டான் ராத்திரிய அப்படிங்கிறாங்க அந்த அம்மா. இப்பெல்லாம் யாரும் செய்ய மாட்டாங்க. இதுக்கெல்லாம் ரொம்ப தைரியம், ரொம்ப மன வலிமை வேணும். ஒரு அதிசயமா இருக்கு இந்த அம்மா நடந்து கொண்ட விதம். வந்து இது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம். இப்ப சபுரு தேவைதான். இவ்வளவு சபுருங்கிறது வந்து ரொம்ப டூ மச் அதிகம், இது ஓவராக இருந்திருக்கிறது. அந்த அம்மா அப்படி இருந்திருக்கிறாங்க. அப்ப இந்த அம்மா விவரம் சொன்னோன்னே எனக்கு கோபம் வருது இருக்கு. என்ன நீ என்று சொல்லாம இந்த மாதிரி பண்ணிவிட்ட அப்படின்னு சொல்லி உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் இந்த மாதிரி பையன் இறந்து போயிட்டா, இந்த மாதிரி இந்த பொம்பளை போய் சொல்லி என்ன ஏமாத்தி இந்த மாதிரி பண்ணிருச்சுன்னு சொல்லி விவரத்தை சொல்றாரு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, கொஞ்சம் கூட கோவிக்கல, இல்ல அல்லாஹ் யுபாரிக லகுமா ஃபீ லைலத்திக்குமா, சென்ற இரவிலே அல்லாஹ் வந்து உங்களுக்கு வந்து என்ன செய்யறான், பரக்கத்து செய்வான். சென்ற இரவில இல்லறத்தை நடத்தினீங்கல்ல, அதில் அல்லாஹ் பரக்கத்து செய்வான்னு சொல்லிட்டு அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு துஆ ஒன்று செய்யறாங்க. அதுக்கப்புறம் அந்த சுஃபியான்ங்கிற அறிவிப்பாளர் சொல்றாரு, அந்த அந்த அன்னைக்கு அவருக்கு ஆம்பளை பிள்ளை பிறந்து அதுக்கு வந்து 9 பிள்ளைகள் அதுக்கு பிறந்து அவ்வளவு பேரும் குர்ஆனை அறிஞ்ச மார்க்க அறிஞர்களாக திகழ்ந்ததை நான் பார்த்திருக்கிறேன். யாரு, இந்த இந்த அன்னைக்கு உருவான கருவுல உருவான குழந்தை அபூ தல்ஹாவுக்கு அவருடைய மனைவிக்கு அன்றைய இரவில ஒரு குழந்தை உருவாகி அந்த குழந்தை பெரிய ஆளா போய் அது 9 பிள்ளையை பெற்று அந்த 9 பிள்ளைகளும் பெரிய மார்க்க அறிஞர்களாக குல்லுஹும் குர்ஆன் எல்லாரும் குர்ஆனை ஓதி ரசூலுல்லாஹ் துஆ செஞ்சாங்கல்ல, அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத்து செய்வான்னு, அது நிறைவேறியதை என் கண்ணால பார்த்தேன்னு சொல்லிட்டு அந்த அறிவிப்பாளர் சொல்றாரு. இது புகாரியில 1301வது ஹதீஸாக வருகிறது. அப்ப பாடியை போட்டு வைத்துக் கொண்டு சில காரியங்களை செய்யறது தப்பு கிடையாது. இப்ப வீட்டில் ஒரு பாடி பொறுமை நமக்கு சாத்தியம் இருக்குதா, நம்ம வாட்டுக்கு சாப்பிடலாம், வேற வேலைகள் செய்யலாம், துணி துவைக்கலாம், அழுக்குகள்லாம் சேர்ந்து போயிருந்துச்சுன்னா மூத்தா போன வீட்டில் உட்காந்துட்டு என்ன செய்யலாம், அவங்களுக்கு தைரியம் இருந்தா அதற்கான மன வலிமை இருந்தால் துணிகள்லாம் துவைச்சு போடலாம், வீடெல்லாம் அசிங்கமா இருக்கு 4 பேர் வருவாங்கன்னு கூட்டி பெருக்கி போடலாம். அதெல்லாம் இன்னும் மூத்த போட்டு இப்படி செய்யறேன்லாம் கேட்கக்கூடாது. மூத்தான வீடுனா இப்படி கலையிலிருந்து தான் காணணுங்கிற சட்டம்லாம் கிடையாது. கலையிலிருந்து காணுவதற்கு அனுமதி இருக்குது. கலையிலிருந்து காணப்படுவதற்கு ஒரு 3 நாளைக்கு என்ன இருக்கு, பர்மிஷன் இருக்கே தவிர அப்படித்தான் இருக்கணும்னு சட்டமா நல்லா இருக்கலாம். சாதாரணமா இருக்க யாருக்காவது தைரியத்தை எல்லாம் கொடுத்திருந்தானே என்று சொன்னால் அவர்கள் அப்படி இருந்து கொள்ளலாம். பாடியை போட்டுக்கொண்டே வேலைகள், முக்கியமான வேலைகள் இருந்தால் இதுக்கு மேல முக்கியமான வேலையா இல்லறத்தில் ஈடுபடுவதற்கு விட முக்கியமான வேலை எவ்வளவு தானே செய்யும். அவங்க இதே ஈடுபட்டு இருக்கிறாங்க என்று சொல்வதிலிருந்து விளங்கிக் கொள்கிறோம். அதனால பாடியை வீட்டில் போட்டு வச்சுக்கிறதுலாம் ஒரு பெரிய தப்பு கிடையாது. வீட்டில் பாடியை போட்டுட்டு ஒரு காரியம் செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு மேற்றும் கிடையாது. இதுல இருந்து ரசூலுல்லாஹ் கண்டிக்கல, நீ என்ன வேலை செஞ்ச புள்ள செத்து போயிருக்கலாம், உனக்கு இந்த மாதிரி பண்ண தோணுதான்னு கேட்டாங்களா? அப்படிலாம் கேட்கல. ஒரு ஆள் இறந்து போச்சுன்னா நீ கல்யாணத்தை கூட வச்சிருப்பீங்க, இப்படி கூட வைங்களேன், ஒரு மாப்பிள்ளைக்கு போட்டு கல்யாணம் பண்ணி பேசி வச்சிருப்பீங்க. அந்த நேரம் பார்த்து அந்த வீட்டில் ஒரு ஆள் இறந்து போயிடுவாரு, பாடியை போட்டுட்டு கல்யாணம் பண்றதா நம்ம நினைக்கவே இல்லை. அதெல்லாம் தேவையில்லை, அது பாட்டுக்கு நடந்துட்டு போகுது. கல்யாணத்தை நிப்பான அந்த பெண்ணுடைய மனசு இப்படி பாதிக்கப்படும். அதுக்கு பல கதை கட்டி விட்டுருவாங்களே,
இந்த பொண்ணு வந்து நுழைஞ்சா அதோட இந்த மாதிரி போயிடுச்சேன்னு சொல்லி அப்படி சகுனம் பார்த்துருவாங்கல்ல, அப்படி எல்லாம் தைரியம் உள்ளவர்கள் செய்யணும். கல்யாணம் பண்ற மாதிரி தானே, இது கல்யாணத்துக்கு இது ஆதாரம் தானே. குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடலன்னா கல்யாணம் பண்ண என்னங்கிறேன், அதை விட கம்மி தானே கல்யாணம் பண்றதுங்கிறது. அப்ப கல்யாணத்தை கூட என்ன செய்யலாம், ஒரு பாடி ஒரு வீட்டில் இறந்துட்டாங்கன்னு சொன்னா அதுக்காக வேண்டி நம்ம ஏற்கனவே செஞ்ச முடிவுகளை எல்லாம் நிறுத்த தேவையில்லை. தைரியம் இருந்தா செஞ்சுக்கலாம், செஞ்சு கொள்ளலாம். இதெல்லாம் மார்க் அடிப்படையில் விமர்சிக்கவே இயலாது, தப்புன்னு சொல்ல இயலாது. இப்படி யாராவது செஞ்சாங்கன்னா அது தப்புன்னு சொல்ல இயலாது. அதுக்கு அடுத்து என்ன, குளிப்பாட்டுறோம்ல, இதுக்கப்புறம் குளிப்பாட்டுறது. இறந்து போனவர்களை இந்த மாதிரிலாம் வந்து செஞ்சு விட்டு அதுக்கு அடுத்து குளிப்பாட்டுற விஷயம் இருக்குது. குளிப்பாட்டும் போது எப்படி குளிப்பாட்டுறது? இப்ப சட்டை வேட்டியோட தானே ஒருத்தர் மௌத்தா போயிடுவாரு. சட்டையோ பேண்டோ அவர் என்ன வழக்கமா போட்டிருப்பாரோ அந்த மாதிரியான ஒரு கண்டிஷன்ல அவர் மௌத்தா போவார். மௌத்தா போகும் பொழுது அந்த சட்டை வேட்டியோட போட்டுக்கிட்டு, அல்லது பெண்களாக இருந்தால் அவங்க உள்ளாடைகள் சேலை எல்லாத்தையும் உடுத்திக்கிட்டு தானே மௌத்தா போவாங்க. அந்த உடையோடவே அவங்கள வந்து குளிப்பாட்டுறதா, அல்லது அதையெல்லாம் உருவிட்டு அதை களைஞ்சி எடுத்துட்டு குளிப்பாட்டுவதா, எது நல்லது? நம்ம அறிவே சொல்லுது, சட்டையோட போட்டு தேய்ச்சா என்ன மேலதான் தேய்க்க முடியும், அது கீழே உள்ள அழுக்குகள் எல்லாம் போறதுக்கு என்ன இல்லை, பெரும்பாலும் அது வாய்ப்பு கிடையாது. அது எப்படி செய்யலாம்னு கேட்டா அதுக்கு ஒரு ஹதீஸ் வருகிறது. முழுசாக அணிஞ்சிருந்த ஆடையை முழுசா கழுவி எடுத்துட்டு வேறொரு மேல ஒரு துணி மாதிரி போட்டுக்கிட்டு குளிப்பாட்டுவதுதான் முறை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தினுடைய நடைமுறையாக இருந்திருக்கிறது. ரசூல் காலத்தில் ஒன்று நடைமுறை என்ற ஆதாரம் வறுமையானால் அது அங்கீகாரம். ரசூல்லா காலத்தில் நடந்து தடுக்கலையில எல்லாரும் அப்படி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்கன்னு வருது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தப்பா இருந்தா என்னப்பா உருவிட்டு எல்லாம் நிர்வாணப்படுத்தி குளிப்பாட்டுறீங்க அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கல. அப்ப அணிந்திருக்கிற ஆடை ஆண்களா இருந்தாலும் பெண்களா இருந்தாலும் சேலை, ஜாக்கெட்டு, பேண்ட், ஜட்டி, இந்த மாதிரி பனியன், சட்டை எல்லாம் போட்டுக்கிட்டு இருந்தா குளிப்பாட்டுவது முழுமை பெறாது. ஃபார்மாலிட்டி குளிப்பாட்டுதலா இருக்குமே தவிர பூரணமான குளிப்பாட்டுதலாக அது அமையாது. அதனால அது ஆடையை ரிமூவ் பண்ணிட்டு எடுத்துட்டு கூட என்ன செய்யலாம், குளிப்பாட்டலாம். அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்து நடைமுறையா இருந்துச்சு. அதுக்கு என்ன ஆதாரம் என்று கேட்டால் ஆயிஷா நாயகி சொல்றாங்க, லம்மா ஆராது ரசூலுன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்து போன உடனே அவங்களை குளிப்பாட்ட வேண்டும் என்று எல்லாம் முடிவெடுக்கிறாங்க. இந்த சண்டையெல்லாம் முடிஞ்சு உசுரோடு இருக்கிறாங்களா இறந்துட்டாங்களான்னு ஒரு சர்ச்சையே நடந்து முடிஞ்சு, அவர் யாராவது ரசூலுல்லாஹ் இறந்துட்டா சொன்னா கொலை பண்ண வேண்டு அவர் உமர் ஆத்திரப்பட, கடைசியில் அபூபக்கர் விளக்கம் கொடுக்க, அப்ப எல்லாரும் ஏகமானதா மௌத்து தான், ரசூலுல்லாஹ் மௌத்தா தான் ஆயிட்டாங்க, மனிதரா இருந்தா மௌத்தா தான் ஆவணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. முடிவு பண்ண பிறகு என்ன செஞ்சாங்க, அவங்களை குளிப்பாட்ட வேண்டும் என்று நினைத்த பொழுது அப்ப எல்லாரும் பேசிக்கிட்டாங்களாம், வல்லாஹி மானத்ரி அனு ஜர்ரிது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மின் சியாபிஹி கமானு ஜர்ரிது மௌத்தானா அம் நக்ஸிலுஹு வ அலைஹி சியாபுஹு. மக்கள் பேசிக்கொண்டு ஆயிஷா நாயகி சொல்றாங்க, எப்படி பேசுறாங்கன்னு கேட்டா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்ப ஆடை அணிந்து மௌத்தா இருக்கிறார்கள், இதை உருவிட்டு நம்ம வந்து குளிப்பாட்டுவதா, அல்லது மற்ற மௌத்தாக்களை ஆடையை உருவிட்டு குளிப்பாட்டுவோமே அப்படி குளிப்பாட்டுவதா, அல்லது போட்டிருக்கிற சட்டையோட மேல தண்ணி ஊற்றி விடுறதா, அப்படி நாங்கள் பேசிக்கொண்டோம். அப்ப ரசூலுல்லாஹ் காலத்துக்கு முந்தி உள்ள பழக்கத்தை சொல்றாங்க. எப்படி சொல்றாங்கன்னு கேட்டா, கமானு ஜர்ரிது மௌத்தானா அம் நுகஸிலுஹு வ அலைஹி தியாபுஹு, நம்மில் மற்றவர்கள் மௌத்தாகும் பொழுது எப்படி அவங்க அணிந்திருந்த ஆடையெல்லாம் கலட்டி விட்டு குளிப்பாட்டணுமோ அப்படி குளிப்பாட்டுவோமா, அல்லாஹ்வுடைய ரசூலா இருக்கிறதுனால சட்டை கட்டெல்லாம் கலட்டாம சட்டைக்கு மேலே தண்ணி ஊத்தி அந்த வேட்டிக்கு மேலே தண்ணி ஊத்தி அப்படி தேய்ச்சி விட்டு சட்டையை கொண்டே உடம்பை தேய்ச்சி விடுறது அப்படி குளிப்பாட்டுவோமா என்று மக்கள் பேசிக்கொண்டார்கள். இதுல நமக்கு என்ன விளங்குது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹயாத்தோட இருக்கிற வரைக்கும் இதுதான் நடைமுறையில் இருந்திருக்கு. அதாவது சர்ச்சையாவது அந்த வாசகத்தை சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் உசுரோடு இருக்கும்போது எப்படி நம்ம வந்து எல்லாருக்கும் ஆடையெல்லாம் கலட்டி விட்டு குளிப்பாட்டுவோமோ அப்படி குளிப்பாட்டுவதா, அல்லது வந்து இருக்கிற சட்டையை போட்டு குளிப்பாட்டுவதா என்று சர்ச்சை செய்து கொண்டோம். பிறகு வந்து அதுக்கப்புறம் ஒருத்தர் சத்தம் போடுறாரு, என்னப்பா சர்ச்சை பண்ணிட்டு இருக்கிறீங்க, இருக்கிற சட்டையை போட்டு ரசூலுல்லாஹ் குளிப்பாட்டுங்கன்றாராம். என்ன செய்யணும் தெரியாம எல்லாரும் அப்படியே நினைச்சிட்டாங்களாம், அவங்க ரசூலுல்லாஹ் மட்டும் அப்படி குளிப்பாட்டினாங்க அப்படின்னு ஆயிஷா நாயகி அறிவிக்கிறாங்க. அது ரசூலுல்லாஹ் மட்டும்தான் அப்படி குளிப்பாட்டி இருக்கிறாங்களே தவிர அதுக்கு முந்தி சஹாபாக்கள் எப்படி குளிப்பாடப்பட்டிருக்கிறார்கள், ஆண்குல பெண்குல யாரா இருந்தாலும் அவங்க என்ன அணிஞ்சிருப்பாங்களோ தைக்கப்பட்ட ஒரு ஆடை வந்து குளிப்பதற்கு ஏற்றது இல்லை. முழுசும் தைக்கப்பட்டதாக இருந்தால் முழுமையாக என்ன செய்ய முடியாது, அழுக்குகள் எல்லாம் போவாது. அதனால கலட்டி விட்டு தான் அங்க குளிப்பாடப்பட்டு இருக்கிறது. ரசூல் காலத்தில் அங்கீகாரம் இருந்திருக்கிறது. இது வந்து எங்க இருக்குன்னு கேட்டா அபூதாவுதுல 2733வது ஹதீஸ்ல இருக்கிறது. அது மாதிரி பைஹக்கி, முஸ்னத் அஹ்மது, இப்னு மாஜா இதுல எல்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது ஆதாரப்பூர்வமான அறிவிப்பாளர் வரிசையில் உள்ள செய்தி. அப்ப இதுல நம்ம என்ன வழங்குறோம்னு கேட்டா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான் ஏதோ ஒருத்தர் சத்தம் போட்ட காரணத்தினால இருக்கிற சட்டையோடவும் இருக்கிற வேட்டியோடவும் என்ன செஞ்சாங்க
அப்படி குளிப்பாட்டினாங்களே தவிர சட்டையெல்லாம் கழட்டி உருவி எடுத்துட்டு என்ன செய்யல, அவங்களும் குளிப்பாட்டவில்லை. அதுக்கு முன்னாடி உள்ள மக்கள் எல்லாம் அது ஆதாரம் கிடையாது. ரசூலுல்லாஹ்வை எப்படி குளிப்பாட்டினாங்கன்ற ஆதாரம் கிடையாது. ஏன் ரசூல் அங்கீகரிக்கல, மூத்தா போன பிறகு அங்கீகரிப்பாங்க. எதுக்கு அங்கீகாரம் இருக்கிறது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு முந்தி நடந்து பாருங்க, அதுக்கு தான் அங்கீகாரம். அது ரசூல் ஹயாத்தோட இருக்கும்போது நடக்கிறது. மூத்துக்கு பிறகு இவங்க எல்லாம் செஞ்சது ஒரு ஆதாரம் ஆகாது. அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஆடைகளை இருக்கிற தைக்கப்பட்ட ஆடைகளை கலட்டி விட்டு ஒரு துணியை மேலே போட்டுவிட்டு குளிப்பாட்டுவது என்பதுதான் அது சிறந்த முறை. அதனால என்ன செய்யணும், குளிப்பாட்டும் பொழுது உடனே திறந்து போட்டக்கூடாது இல்லையா, இருக்கிற சட்டை கட்டை எல்லாத்தையும் கலட்டிட்டு கலட்டும் போது மேலே ஒரு துணியை போட்டுக்கணும். மேலே ஒரு துணியை மறைக்க வேண்டும் இருக்குதுல்ல, அது பின்னாடி வருது. மேலே ஒரு துணியை போட்டுக்கொண்டு அப்படி கலட்டி எடுத்துட்டு அப்ப கையை விட்டு தேய்க்கிறதுன்னு இருக்கேன், வசதியா இருக்கும். அந்த மாதிரி தான் பாடிகை குளிப்பாட்ட வேண்டும். அப்படி குளிப்பாட்டும் பொழுது அடுத்து கவனிக்க வேண்டிய விஷயம், ஆண்களா இருந்தாலும் பெண்களா இருந்தாலும் வலது புறத்திலிருந்து ஃபர்ஸ்ட் தண்ணியை ஊற்றணும். குளிப்பாட்டும் பொழுது தண்ணி எங்கிட்ட வேணா ஊற்றலாம், காலில இருந்து ஊற்றி விடுறது அப்படிலாம் செஞ்சிடாம வலது புறத்திலிருந்து ஊற்றணும். அந்த வலது புறத்தில் கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சொல்றாங்கன்னு கேட்டா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மகள் மூத்தா போன நேரத்தில் அப்ப ரசூலுல்லாஹ் வந்தாங்க, குளிப்பாட்டுற நேரம் ஆச்சுன்னு வர்றாங்க. வந்தவன சொன்னாங்க, இப்தஅ நபி மயாமினிஹா, அவருடைய வலப்புறத்திலிருந்து நீங்கள் தண்ணீர் ஊற்ற தொடங்குங்கள். படுக்க வச்சிருப்பாங்கல்ல வலது கை பக்கத்துல இருந்து என்ன செய்யணும் ஊட்ட சொல்றாங்க. அதுக்கப்புறம் மவாலியில் உலுய் மின்ஹா, அந்த வலது பக்கத்திலையும் உழு செய்யற உறுப்புல இருந்து தான் நீங்க துவக்கணும். அதுக்காக வலது பக்கத்துல ஊத்தணும், வலது பக்கத்துல வயிற்றுல ஊற்றக்கூடாது, வலது பக்கம் ஊத்தணும். அந்த வலது பக்கத்துல என்ன, வலது பக்கத்துல முகத்துடைய வலது பக்கத்துல ஊத்தணும். அதுக்கடுத்து கை ஒழு செய்யற இடம், இந்த கையில ஊத்தணும். அதுக்கப்புறம் கால் ஒழு செய்யும் போது கழுவுற இடம் துண்டு துண்டா ஊத்தணுங்கிற, வலப்பக்கமும் ஊத்தணும். அந்த வலப்பக்கத்துல எதுல ஸ்டார்ட் பண்ணணும், உழு செய்யும் உறுப்புகள்ல நீங்க துவங்க வேண்டும். ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும் என்றால் வலது பக்கத்தினுடைய முகத்தில் பாதி பக்கம் தண்ணியை ஊத்த வேண்டும். அதுக்கப்புறம் இரண்டாவது கழுவப்பட வேண்டிய உறுப்பு எது, கை, இதெல்லாம் விட்டுறலாம், இது கட்டாயம் கழுவ வேண்டியது இல்லை, இது வரைக்கும் தான் கழுவணும். இந்த கழுவுற கையில் என்ன செய்யணும், வலது கையில ஊத்தணும். அதுக்கப்புறம் தொடக்கிட அதெல்லாம் ஊத்த வேண்டியது இல்லை. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல கால், வலது கால் இருக்குல்ல, எது வரைக்கும் கழுவ வேண்டி இருக்கிறதோ அதை ஊத்த வேண்டும். அதுக்கப்புறம் அந்த வலது பகுதியுடைய எல்லாத்துக்கும் ஊத்தி விட்டு இடது பகுதிக்கு அது மாதிரி வரணும். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரெண்டு கண்டிஷன் போடுறாங்க. இப்தஅ நபி மயாமினிஹா, அவருடைய வலப்புறத்தில் இருந்து நீங்கள் தூங்க வேண்டும். வ மவாலியில் உலுய் மின்ஹா, அவர் ஒழு செய்யற இடம் இருக்குல்ல அங்கிருந்தும் தூங்க வேண்டும். வலது பக்கமாகவும் இருக்க வேண்டும், அது ஒழு செய்யற உறுப்புகளாகவும் இருக்க வேண்டும். ஃபர்ஸ்ட் இது எங்க இருக்குன்னு கேட்டா புகாரியில 167, 1255, 1256 ஆகிய ஹதீஸ்கள் இடம்பெற்றிருக்கிறது. அப்ப குளிப்பாட்டும் பொழுது இந்த தண்ணி ஊத்துற முறை, இது தண்ணி ஊத்தும் போது இப்படி இந்த மெத்தட்ல கணக்கு பண்ணி இடது புறத்தில் அது மாதிரி ஊத்திர வேண்டியது. இப்படி ஒரு தடவை ஊத்தி முடிக்கிறதுக்கு பேர் ஒரு குளிப்பாட்டுதல். ஒரு தடவை ஊத்துறதுக்கு மார்க்கத்தில் என்ன கணக்கு, முகத்துல ஊத்தி, கையில ஊத்தி, காலிலையும் ஊத்தி, அதுக்கப்புறம் அந்த வலது பக்கத்தினுடைய பகுதிக்கு பூரா ஊத்திட்டு, அப்புறம் இந்த பக்கம் இருக்கிறவங்க இடது முகத்துல ஊத்தி, இடது கையில ஊத்தி, இடது காலில் ஊத்தி, அதுக்கப்புறம் இடது உடம்புடைய பகுதிகள் எல்லாம் மொத்தமா ஊத்தி முடித்தார்களேயானால் அது ஒரு குளிப்பாட்டுதல் என்று அர்த்தம். மொத்தம் 8 வரும், 3 இங்கிட்டு ஒரு 3, 6 உறுப்பு, மற்ற உறுப்புகள்லாம் சேர்ந்து இங்கிட்டு 1 தடவை இங்கிட்டு ஊத்துறோம். மொத்தம் 8 தடவை ஊத்துனா அடங்கி போயிடும். இது ஒரு குளிப்பாட்டுதல். இப்படி எத்தனை தடவை நம்ம குளிப்பாட்டலாம் என்று கேட்டால் எத்தனை தடவை வேண்டாலும் குளிப்பாட்டிக்கலாம். ஆனா அது ஒத்தப்படையா இருக்க வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அது எத்தனை நீங்க வச்சுக்கிறேன்னு, ஒத்தப்படையாக இருக்க வேண்டும். 3 தடவை ஊத்துங்க, 5 தடவை ஊத்துங்க, 7 தடவை ஊத்துங்க, 9 தடவை ஊத்துங்க. அது எவ்வளவு பாடியுடைய அழுக்க பொறுத்து, அதுக்கு தண்ணியுடைய தேவையை பொறுத்து அது நம்ம தீர்மானிக்க வேண்டிய விஷயம். அப்ப அதுக்கு என்ன ஆதாரம் கேட்டா, அதே சம்பவம் தான். அதே ரசூலுல்லாஹ்வுடைய மகள் குளிப்பாட்டப்படும் பொழுதுதான் சொல்றார்கள், யகசில் நஹா தலாதன், 3 தடவை குளிப்பாட்டுங்கள். ஒன்னு சொல்லல, ஒண்ணுல பெரும்பாலும் என்ன செய்யாது, சுத்தமாகாது. ஒரு தடவை ஊத்தணும்னா அப்ப தேய்ச்சி விட வேண்டி இருக்கும். தேய்ச்சி விட்டுட்டு ஒரு தடவை ஊத்துவோம். அதுக்கப்புறம் ஒரு தடவை சோப்பு ஒன்று போடுவோம். குறைஞ்சது 3 இருந்தா தான் ஓரளவுக்கு என்ன செய்யும், அது சரியா வரும். சோப்பு போட்டு ஒருக்கா ஊத்தணும்னா அது சரியா போயிடும். சோப்பு நுரை நிற்கக்கூடிய சோப்பு போட்டுன்னு வைங்க, அது இன்னும் கொஞ்சம் ஊத்த வேண்டிய தேவை வந்துச்சுன்னு சொன்னா, 4 தடவை ஊத்த வேண்டிய தேவை வந்துருச்சுன்னு சொன்னா 4 நிப்பாட்டம் 5 ஆக்கிக்கிறங்க. 6 தடவை ஊத்த வேண்டிய ஒரு தேவை வந்துருச்சுன்னு சொன்னா 7 ஊத்துங்க. ஒன்னு அடிஷனல் ஒத்தப்பட வர மாதிரி 1, 3, 5, 7, 9ங்கிற கணக்குல ஊத்திக்கிற வேண்டும். அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யகசில் நஹா தலாதன், 3 முறை அது மாதிரி ஊத்துங்கள். அவ் ஹம்சன், அல்லது 5 முறை ஊத்துங்கள். அவ் அக்ஸரம் என்று தாலிக்க, அதை விட அதிகமாக ஊத்துங்கள். இன்று ஐத்துன்ன, நீங்க விரும்பினால். இதுக்கு சாய்ஸே கிடையாது, யாருக்கு நம்பர் கிடையாது. குளிப்பாற்றவனுடைய அதிகாரம் அது.
குளிப்பாட்டுறவன் அந்த பாடியுடைய அளவு எவ்வளவுன்னு தீர்மானிப்பான். இந்த பாடிக்கு இவ்வளவுதான் என்று யாரும் சொல்ல இயலாது. இன்று ஆயத்துன்னு ரசூலுல்லாஹ் தான் இந்த குடும்பத்துக்கு வாரிசு. மகள் இறந்திருந்தா டிசைட் பண்ண வேண்டிய ஆள் யாரு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்க தான் எடுத்துக்கிறல, என் மகளுக்கு 7 தடவை குளிப்பாட்டுங்கன்னு சொல்லல. அதை யார் கையில ஒப்படைக்கிறாங்க? குளிப்பாட்டுகிற பெண்கள் கையை ஒப்படைக்கிறாங்க. நீங்களா பாத்துக்க, உங்களுக்கு தெரியும் அது எவ்வளவுங்கிற குளிப்பாற்றாலும் முடிவு பண்ணிக்கிறீங்கன்றாங்க. அப்ப எத்தனை தடவை முடிவு செய்யற அதிகாரம் யாருக்கு இல்ல? அந்த இறந்து போன ஆளுடைய குடும்பத்தாருக்கெல்லாம் கிடையாது. குடும்பத்தார போய் குளிப்பாட்டினா அவங்க செஞ்சுக்கலாம், வேற ஆளுக்கு குளிப்பாட்டுவார்களே. ஆனால் குளிப்பாட்டுற ஆளுக்கு தான் அது முடிவு செய்யணும். ஆனா அவங்களுக்கு என்ன சொல்லணும்? இதே மாதிரி சொல்லிக்கணும், இந்த குளிப்பாட்டுனா 3 தடவை குளிப்பாட்டு, இல்லைன்னா 5 குளிப்பாட்டு, இல்லைன்னா 7 குளிப்பாட்டு, இல்லைன்னா 9 குளிப்பாட்டுமான்னு சொல்லி அதையும் சொல்லணும், இந்த ஆர்டரையும் சொல்லணும், வலது பக்கத்தில் உள்ளதையும் சொல்லணும். உழு செய்யற இந்த முறைப்படியெல்லாம் செய்யற மாதிரி இல்லை. அந்த மாதிரிலாம் பெரும்பாலும் அவ்வளவு அவர் பர்ஃபெக்டாக அந்த சுன்னத்து முறையில் குளிப்பாட்டுற வழக்கம் இருக்கிற மாதிரி தெரியல. அதுக்கப்புறம் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, குளிப்பாட்டி முடிஞ்சவனே என்கிட்ட சொல்லுங்கிறாங்க. அது ஒரு விஷயம். இது எங்க இருக்குன்னு கேட்டா புகாரியில 1257வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. அது மாதிரி இந்த குளிப்பாட்டும் போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்கன்னா, தண்ணி ஊற்றி குளிப்பாட்டுறீங்க. சாதா தண்ணி ஊற்றி குளிப்பாட்டுவதை விட அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டா, இளந்தை மரத்தினுடைய இலை இருக்குதுல, அதை அவங்க கிருமி நாசினின்னு அந்த காலத்து மக்கள் நம்புனாங்க. இப்ப நம்ம காலத்தில் வேப்பிலையை நம்புறோம்ல, அந்த வேப்பிலை என்ன கொஞ்சம் கிருமியை அழிக்கும்னு நினைக்கிறோம். இந்த தண்ணியில வேப்பிலையை போட்டு வச்சோம்னா பூச்சிலாம் வராது, கிருமிலாம் வராதுன்னு நம்ம என்ன செய்யறோம், நினைக்கிறோம். அந்த மாதிரியாக இளந்தை இலையை அப்படி நம்பிக்கிட்டு இருந்தார்கள். அதன் அடிப்படையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்க தண்ணியை ஊற்றி கழுவும் பொழுது கொஞ்சம் இளந்த இலையை கொஞ்சம் அதில் போட்டு ஊற வச்சு அந்த தண்ணியில குளிப்பாட்டுங்க ஒரு தடவை. எல்லா நேரமும் இல்லாட்டா கூட ஒரு தடவை தண்ணி ஊற்றி குளிப்பாட்டுருங்க. அதுக்கப்புறம் இந்த இளந்த இலைகள் ஊறி போச்சுன்னா என்னவாக, இறந்தவொடனே 1 மணி நேரம் 2 மணி நேரம் இந்த இளந்த இலையை போட்டோம்னா அதுல இருந்து உள்ள சில வாசனை எல்லாம் அதுல இறங்கிக்கிறோம். அந்த காலத்துல அந்த இளந்த இலை எதுக்கு சொன்னாங்கன்னு விளங்கல. அது ஒரு பழக்கம் இருந்திருக்குது. இளந்த இலையை போட்டு குளிப்பாட்டுவது என்பது ஒரு பழக்கம் இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பழக்கத்தை அங்கீகரிக்கிறாங்க. அப்ப என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, இது புகாரியில் 1253, 1254, 1259, 1261 ஆகிய ஹதீசுகள் இருக்கிறது. இகசில்னஹா ஸலாசன், 3 தடவை குளிப்பாட்டுங்க. அவ் ஹம்சன் 5, அவ் அக்ஸர மின் தாலிக, அதை விட அதிகமாக குளிப்பாட்டுங்க. இன்ற ஐத்துன்ன தாலிக்கு, நீங்கள் இப்படி குளிப்பாட்ட வேண்டும் என்று விரும்பினால் இப்படி அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள். எப்படி குளிப்பாட்டுங்கள்னா, பிமாயின் வசிதிரின், தண்ணீரையும் இளந்த இலையும் போட்டு குளிப்பாட்டுங்கள் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கடுத்து என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, அது முக்கியமானது, கடைசியாக ஊத்துறோம்ல, கடைசியாக குளிப்பாட்டும் பொழுது 3 தடவைன்னா 3வது தடவை, 5 தடவை தண்ணி ஊத்துற ஐடியா இருந்தா 5வது தடவை, எது கடைசியா அது வஜஅல்ன ஃபில் ஆகிரத்தி காஃபூரன், கடைசியான ஒரு குளிக்க ஊத்தும் பொழுது காஃபூரை, காஃபூர்னா கற்பூரம், கற்பூரத்தை நீங்க நினைக்கிறீங்க சேர்த்துக்கிறீங்க. அப்ப வஜஅல்ன ஃபில் ஆகிரத்தி காஃபூரன், கடைசியா காஃபூரை கற்பூரத்தை சேர்த்துக் கொள்ளுங்கள் என்றும் இந்த ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப அந்த குளிப்பாட்டும் போது என்ன செய்யலாம், இளந்த இலையை போட சொல்றாங்க, கடைசியா கற்பூரம் சேர்த்துக் கொள்றாங்க. இதெல்லாம் எதுக்கு சொல்றாங்க? சடங்கு. கண்டிப்பா இதெல்லாம் சடங்கு கிடையாது, இதெல்லாம் இந்த ஒரு சுத்தப்படுத்துவதற்கு தான். அப்ப நம்ம காலத்துல எதை கண்டுபிடிச்சிருக்கிறோமோ அது மாதிரி நம்ம பயன்படுத்திக்கலாம். இந்த காலத்துல சோப்பு, சாம்பு, தலை பொம்பளை தலையா இருந்தா அப்படி போட்டு தண்ணி ஊத்தினா அவளுக்கு சரியா ஆகாது. ஒரு 100 கிராம் சாம்பு, 100 மில்லி சாம்பு வாங்கி 50 மில்லி வாங்கி ஊற்றி நல்லா கழுவி அதெல்லாம் செய்யலாம், தப்பு கிடையாது. இந்த காலத்து பொருளா தானே. இந்த காலத்துல நம்ம எப்படி சுத்தப்படுத்த நினைக்கிறோமோ அது மாதிரி சுத்தப்படுத்திக்கலாம். அது இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல இலையை போட்டுருக்காங்க, நீங்க வேப்பிலையை போட்டு கூட செஞ்சுக்கலாம். அதுக்கடுத்து இந்த குளிப்பாட்டும் பொழுது பெண்களாக இருந்தால் அல்லது ஆண்கள்லயே நிறைய பெரிய அளவுல முடிதான் வைக்கலாமே. மார்க்கத்தில் தோல் புஜத்து தொங்குற வரைக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே முடி வச்சிருந்திருக்கிறாங்க. அப்ப முடி அதிகமாக இருக்கக்கூடியவங்களா இருந்தால் அதுல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரிய முடி வச்சிருந்தாலும் பின்னி எல்லாம் போட மாட்டாங்க. சஹாபாக்கள் சில பேர் பின்னி போட்டுக்கலாம் இருந்திருக்கிறாங்க. ஆனா இந்த காலத்துல பண்ணான பொண்ணேன்றுவாங்க, ரசூலுல்லாஹ் தடுக்கல. தலைமுடி இணைஞ்சிருக்கிறாங்க, அப்படி கொண்ட மாதிரிலாம் கட்டிக்கிட்டுலாம் சஹாபாக்கள் இருந்திருக்கிறாங்க. அதுக்கு ஒரு பெரிய மார்க்கத்தில் ரசூலுல்லாஹ் இருந்துட்டு போறாங்கன்னு விட்டாங்க. இந்த காலத்தில் நம்ம செஞ்சா ஒரு மாதிரியா இருக்கு. காரணம் என்னன்னா பழக்கத்தில் இல்லாதனால. மார்க்கத்தில் அதுக்கு என்ன இல்லை, ஒரு தடையெல்லாம் கிடையாது. அப்படி தலையை இப்படி பின்னி போட்ட பெண்கள் தான் இருப்பாங்க. பெண்கள் வச்சுக்கிறோமே, ஆண்கள் யாரும் அப்படி செய்யறது இல்லை, கேள்வி பண்ணி இருந்து போடுவாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் என்ன பண்றாங்கன்னு கேட்டா, அந்த அவங்க மகள் ஜைனப் மரணித்த பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அந்த தலையை பிரிச்சு விட்டு சும்மா குளிப்பாட்டக்கூடாது. அந்த குளிப்பாட்டுற உம்மத்தியா அவங்க சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுடைய மகள் இறந்த பிறகு தலை சடை போட்டிருப்பாங்க, கொண்டை போட்டிருப்பாங்க, அப்படியே மேல தண்ணி ஊத்திட்டு போயிடக்கூடாது. உசுரோட உள்ள ஒரு ஆளுக்கு தலையை சீவுறாண்டா எப்படி செய்வோம், தலையை நல்லா பிரிச்சு விட்டு எல்லா பக்கமும் அந்த சிக்கெல்லாம் எடுத்து
அதெல்லாம் பண்ணுவோம் இல்லையா? அந்த மாதிரி நாங்கள் வந்து அப்படி சொல்றாங்க. உம்மத்தியா சொல்றாங்க, மசத்துனாகா சலாசத்த குருனின், அதை வந்து நம்ம அது சலாசத்த குருனின் நகல் நகு சும்மா கசல் நகு சும்மா ஜால் நகு சலாசத்த குருனின். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மகள் வந்து 3 சடை போட்டிருந்தாங்க. மூத்தா போகும்பொழுது 3 சடை போட்டிருந்தாங்க. 2 போடுவாங்க, நம்ம 3 போடலாமல இருக்கு, 3 போட்டு இருந்திருக்கிறாங்க. அந்த 3 சடைகளையும் நாங்கள் அவிழ்த்து விட்டோம். குளிப்பாட்டும் போது நெஞ்சோம் அவிழ்த்து விட்டு, அவிழ்த்து பிறகு அந்த தலையை நல்லா கழுவி அதுக்கப்புறம் அவங்க போட்டிருந்த மாதிரி 3 சடைகளை போட்டு விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லி உம்மத்தியா அறிவிக்கிறாங்க. இது புகாரியில 1260வது ஹதீஸ்லயும் இருக்கிறது, 1259 1254வது ஹதீஸ்லயும் இருக்கிறது. இப்படி தலைகள் எல்லாம் என்ன செய்யணும், நல்லா அவிழ்த்து விட்டு அதை வந்து குளிப்பாட்ட வேண்டும். இது ஒரு முறை. அடுத்தது வந்து குளிப்பாட்டும் பொழுது அந்த குளிப்பாட்டுறதுன்னு சிலர் தான் நியமிச்சிருப்பாங்க, மற்றவங்க எல்லாம் தூரத்தில் நிற்பாங்க. அந்த குளிப்பாட்டக்கூடியவர்கள் வந்து அந்த ஒரு மனிதனுடைய அந்தரங்கம் என்பது கணவன் மனைவிக்குள்ளதான் தெரியுங்க. அவனோட முகத்தை பார்த்திருப்பிய, கையை பார்த்திருப்பிய, ஒரு மனுஷனுடைய காலை பார்த்திருப்பிய, அதுக்கு மேல அவனுடைய உறுப்புகள்ல அவளுடைய உறுப்புகள்ல என்னென்ன இருக்குது என்பதெல்லாம் நமக்கு தெரியாது. வணங்குதா? பலவிதமான ஒரு அமைப்புகள் இருக்கலாம், உடம்புல சில குறைபாடுகள் இருக்கலாம், பார்த்தாலே ஒரு அருவக்கத்தக்க மாதிரியான உடல் அமைப்பு கூட எத்தனை பேருக்கு இருக்கலாம், ஆணுக்கு இருக்கலாம், பெண்ணுக்கு இருக்கலாம். அது மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. வணங்குதா? வேற வாயு உள்ளவனா ஒருத்தன் இருப்பான். இதெல்லாம் பல விஷயங்கள் இருக்குன்னு வைங்களேன். அது அவன் உசுரோடு இருக்கும்போது அவனை யாருக்கும் தெரியாம அவன் பாட்டுக்கு மறைச்சிக்கிட்டே வாழ்ந்து மறைச்சிட்டு மோத்தா போயிடுவான். குளிப்பாட்டுறவன் இப்ப பாக்குறான். இப்ப குளிப்பாட்டுற ஒருத்தன் அவன் வந்து எந்த ஒரு தடையும் இல்லாம சுதந்திரமான முறையில ஒரு இறந்த பாடியில எல்லா பக்கம் பெரட்டி கிரட்டி முன்னாடி எல்லாம் செய்வான். அப்ப அதை பார்க்கும் பொழுது அவன் அதை வந்து வெளியில வந்து சொல்லக்கூடாது. ரொம்ப முக்கியமான விஷயம் என்னது, ஜனாசாவை குளிப்பாட்டக்கூடியவர்கள் அந்த ஜனாசாவில் காணுகிற உடல் ரீதியான எந்த ஒரு குறைகளையும் அவன் எதை வாழும் போது மறைத்து கொண்டவனா இருந்தானோ, என் குறை யாரும் தெரியக்கூடாது மறைந்து வாழ்ந்து கொண்டிருந்தவனுடைய குறைய குளிப்பாற்றவன் கண்டுபிடிக்கிறவன் என்ன செஞ்சிடக்கூடாது, வெளி உலகத்துக்கு அம்பலப்படுத்தக்கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இது வந்து அபூ ராஃபி அறிவிக்கக்கூடிய ஹதீஸ். இது பைஹகில, ஹாக்கிம்ல, இன்னும் ஏராளமான நூல்களில் மிக ஆதாரப்பூர்வமான வலிமையான அறிவிப்பாளர் வரிசையை கொண்டு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மன் கஸல முஸ்லிமன், யார் ஒருத்தர் வந்து முஸ்லிமை குளிப்பாட்டுகிறாரோ, ஃபகதம அலைஹி, அவருடைய அந்த உடல் குறைகளை மறைத்து விடுகிறாரோ குளிப்பாட்டி, கஃபரல்லாஹு லஹு 40 மர்ரா, 40 தடவை அல்லாஹ் அவரை மன்னிக்கிறான். அல்லாஹ் மன்னிக்கிறாங்கிறதுக்கு எப்படி சொல்றாங்கன்னு பாருங்க. 40 டைம்ஸ் அல்லாஹ் வந்து அவரை மன்னிக்கிறான். அப்ப 40 மடங்கு மன்னிப்பு நமக்கு கிடைக்கிறது. ஒரு விஷயத்துக்கு ஒரு தடவை எல்லாம் மன்னிக்கிறவனா இருந்தா, அடே இவன் வந்து ஒரு ஜனாசாவுடைய உடல் குறைய மறைச்சவன், அவனுக்கு 40 தடவை மன்னிச்சிருன்னு சொல்ற அளவுக்கு அல்லாஹ் என்ன செய்யறான், ஒரு மன்னிக்கிறது கூட 40 டைம் மன்னிக்கிறான். திரும்ப மன்னிப்பு செஞ்சுட்டு மன்னிப்பு கேட்கணும்னு வைங்களேன், ஒரு அளவுக்கு மேலே இவனுக்கு இதே வேலையா போச்சுன்னு சொல்லுவோமா இல்லையா? இவனுக்கு மட்டும் என்ன சலுகை கிடைக்குது, 40 டைம் அல்லாஹ் மன்னிக்கிறான். ஜனாசாவை குளிப்பாட்டுவது என்பதுங்கிறதுக்கு ஒரு பெரிய தரஜாவே கிடைக்குது. இப்ப நம்ம முன் வரணும். ஒரு ஜனாசாவை நம்ம குளிப்பாட்டி அதில் உள்ள குறைய மறைக்காம, நம்ம குறைய வெளிப்படுத்தாம மறைச்சிட்டோம்னு சொன்னா அல்லாஹ்வுடைய கருணை 40 மடங்கு நம்ம கூடுதலாக கிடைக்குதுன்னு நினைத்து குளிப்பாட்டுவதற்கும் ஆர்வம் காட்ட வேண்டும். அந்த அமானிதத்தை பேணுவதிலும் என்ன செய்யணும், பொறுப்போடு நடந்து கொள்ள வேண்டும். அப்ப 40 மடங்கு மன்னிப்பு இருக்கிறது என்பதையும் விளங்குகிறோம். அதே மாதிரி வந்து குளிப்பாட்டின பிறகு, அந்த இறந்த பிறகு அந்த பாடியிலிருந்து வாடை வரும் என்று நம்ம நினைத்தோம்னு சொன்னா, நமக்கு எது நறுமணம் தரக்கூடிய பொருள்களாக இருக்கிறதோ அதையெல்லாம் பூசிக்கொள்ளலாம். அந்த பாடி மேல அத்தரை ஊத்தி விடலாம், சென்ட் ஸ்ப்ரே அடிக்கலாம், அல்லது வந்து வேற ஏதாவது சாம்பிராணி புகையை போடலாம், ஒரு பத்தியை கூட அங்கே கொளுத்தி வைக்கிறாங்க. அதெல்லாம் மார்க்கத்தில் தர சொல்ல இயலாது. அது சடங்குக்கு செஞ்சாங்கன்னா வேற ஏதாவது நோக்கத்துக்கு செஞ்சா தப்பா போயிடும். அதுக்கப்புறம் வந்து ஜனாசாவை குளிப்பாட்டுறோம். இதான் குளிப்பாட்டுற வேற என்னமோ எழுதுவாங்க, நெத்தில எழுதுறது, சந்தனத்தை வைக்கிறது, காசை கொண்டே ஒட்டுறது, என்னென்ன கூத்துகள்லாம் நடக்கும். குளிப்பாட்டுறது மட்டும்தான் மார்க்கத்தில் இருக்கே தவிர இது எல்லாமே நம்மளா உண்டாக்கி கொண்டது, எதுவுமே தேவை கிடையாது. இவ்வளவுதான் நான் சொன்ன குளிப்பாட்டுறது இவ்வளவுதான் கிடைக்குது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல நெத்தில காசு வைக்கிறதோ அல்லது வந்து எழுத்துக்கு லாயிலா இல்லைன்னா கொஞ்சம் எழுதுவாங்க நெத்தில, எது வந்து சாட்சி முன்கரணை கிட்ட பேச இயலுமா? இதெல்லாம் அங்க கேள்வி கேட்கும்போது வாயினால சொல்லணும், எழுதி பார்த்துக்கண்டா ஒத்துக்குவார் அவரு. மண் ரப்புக்கான்னு கேட்டவுடனே இந்த நெத்தில இருக்கு ஒத்துக்குருவாங்க. அப்படி அது தேவையில்லாத அப்படி ஐடியா பண்ணி எழுதுறா. இவருக்கு வாயில பதில் வராட்டா கூட நெத்தில உள்ளதை காட்டிக்கிடுவாரு. இதெல்லாம் எடுபடாது. வாயினால மொழியணும் கேள்விகளை கேட்கும் பொழுது. அப்படி நெஞ்சில எழுதுவாங்க, லாயிலா இல்லடா, சந்தனத்தை பூசுறது, மஞ்சளை கொண்டாந்து பூசுறது, இதெல்லாம் ஒரு மார்க்கத்தில் இல்லாது. மஞ்சள் ஏதாவது கிருமி நாசினின்னு தெரிந்து அதுக்காக மஞ்சளை பூசிக்காத குளிப்பாடு, அது ஒரு டைப்பு. மஞ்சள்ங்கிறது ஒரு கிருமி நாசினி, ஒரு ஆரோக்கியத்துக்கு உள்ளது என்று கண்டுபிடித்து அப்படி யாராவது ரெக்கமெண்ட் பண்ணி இருப்பார்களே, ஆனால் அதுக்குன்னு நீங்கள் மஞ்சளையோ எதையோ பூசிட்டு போங்க,
அது தப்பு கிடையாது. அதுக்கு ஒரு சடங்கு மாதிரி நீங்க செஞ்சீங்க என்று சொன்னா, மார்க்க ரீதியாக ஒரு காரணம் கற்பித்தீர்கள் என்று சொன்னா அது குற்றமாயிரும். மார்க்க ரீதியாக எந்த ஒரு முக்கியத்துவம் கிடையாது. குளிப்பாட்டுன்னு அவ்வளவுதான். மறைவா குளிப்பாட்ட வேண்டும், ஆடை உருவிட்டு குளிப்பாட்ட வேண்டும், மேல ஒரு துணியை போட்டு போத்தி கொண்டு குளிப்பாட்ட வேண்டும், மறைக்கவும் வேண்டும். குளிப்பாட்டுறவனுக்கு மட்டும்தான் அந்த ஐப்பு தெரியணுமே, குறை தெரியணுமே தவிர குளிப்பாட்டுல சம்பந்தப்படாத மற்றவங்களுக்கு என்ன செய்யக்கூடாது, அது தெரியக்கூடாது. அடுத்து என்ன, குளிப்பாற்றவர்கள் குளித்துக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சட்டம் நடைமுறையில் எழுதப்படாத சட்டமாக இருக்கிறது. ரொம்ப அது மஸ்டா நினைக்கிறாங்க. குளிப்பாட்டுனா குளிச்சு ஆகணும், இல்லைன்னா என்ன செய்யும், அது பேய் பிடிச்சிருமா, அப்படி அந்த மாதிரி பயப்படுற ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. அது மாதிரி இது குளிப்பாட்டுற ஆட்களை குளிக்க வேண்டும் என்றும், அல்லது தூக்கிட்டு போறாங்கல்ல ஜனாசாவை, அவங்க ஒழு செய்ய வேண்டும் என்றும் ரெண்டும் இணைந்து சில ஹதீசுகள் வருகிறது. அதுல ஒரு பெரும்பாலான ஹதீசுகள் சரியான ஹதீஸ் கிடையாது. சில ஹதீசுகள் ஆதாரபூர்வமான ஹதீஸும் திருமதியில ஒரு ஹதீஸ் இடம்பெற்றிருக்கிறது. அதாவது யார் குளிப்பாட்டுகிறாரோ அவர் குளித்துக் கொள்ளட்டும், யார் ஜனாசாவை சுமந்து போகிறாரோ, ஜனாசாவை தோல்ல சுமக்கிறாரோ அவர் ஒழு செய்யட்டும்ங்கிற ஒரு ஹதீஸ் இருக்குது. ஒரே ஒரு ஹதீஸ் சரியான ஹதீஸா இருக்கிறது. ஆனாலும் இதுக்கு மாற்றமான ஹதீஸும் இருக்கிறது. எப்படி இருக்கிறது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்தில் நாங்கள் மின்னா மை யக்தசிலு குன்னானு கசிலுல் மையித்த, இப்னு உமர் சொல்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் நாங்கள் மையத்தை குளிப்பாட்டுவோம். இப்போ மின்னா மை யக்தசில், சில பேர் போய் குளிச்சுக்கிறவும் செய்வோம். ஓ மின்னா மல்லா யக்தசில், குளிக்கவும் மாட்டோம். எங்களுடைய சாய்ஸ் அது. விரும்பினா குளிச்சுக்கிடுவோம், விரும்பாட்டி குளிக்காம இருப்போம். நீங்க குளிப்பாட்டும் பொழுதுதான் குளிக்க வேண்டும் என்று உங்களுக்கு கட்டாய கடமை இல்லை என்று இது சுனத் ஆரகுத்தினிகளையும் பைஹக்கிலையும் பதிவு செய்யப்பட்டிருக்கிற இந்த ஹதீஸ். அப்ப இதுல என்ன வழங்குதுன்னு கேட்டா, குளிக்க வேண்டும் என்றும் ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கிறாங்க. ஒரு ஹதீஸ் சைகா இருக்குது, குளிக்காம ரசூலுல்லாஹ் காலத்துல இருந்திருக்கிறோம்னு வருது. அப்ப இதுல என்ன எடுக்கணும்னு கேட்டா, இந்த குளிக்க வேண்டும் என்பது வலியுறுத்தப்பட்டது கிடையாது. குளிச்சா நல்லது, குளிக்கலைன்னா ஓகே, அது கண்டிச்சு திருத்துற அளவுக்கு உள்ள ஒரு மேட்டர் கிடையாது. அதுக்காக ஒருத்தமே குளிச்சாண்டா ஜனாசா குளிப்பான குளிக்கணுமா அப்படின்னு கேட்கக்கூடாது. ஜனாசாவை குளிப்பாட்டி ஒரு குளிப்பாரையானால் அது விரும்பத்தக்கது. குளிக்காமல் ஒருத்தர் இருப்பாரையானால் அவர் ரசூலுல்லாஹ் காலத்தில் அப்படி இருந்திருக்கும் பொழுது என்ன குளிக்கல அப்படி ரசூலுல்லாஹ் கேட்டிருக்கணும். அவங்க காலத்தில் ஒரு தப்பு நடக்குமேயானால் சமுதாயமே சேர்ந்து அந்த தப்பை செய்யுமையானால் பார்த்து கொண்டு சும்மா இருக்க மாட்டாங்க, இருக்கக்கூடாது. ஒரு இறை தூதருடைய கடமை என்ன, அந்த தவறை திருத்த வேண்டும். அவங்க காலத்திலே குளிச்சவங்க இருக்காங்க, குளிக்காதவங்க இருந்திருக்கிறாங்கன்னு சொல்லும் பொழுது குளிச்சா நல்லதுப்பா, விரும்பத்தக்கதுப்பா, குளிக்காட்டி விட்டு போங்கப்பா அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தில் தான் அதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இது ஒரு மேட்ரு. அடுத்து குளிப்பாட்டுறது யாரு என்று வச்சு பாத்தீங்கன்னா, யார் வேணாலும் குளிப்பாட்டலாம். ஆனா ஆண்கள் தான் குளிப்பாட்டணும், பெண்கள் தான் குளிப்பாட்டணும். இதுக்கு பெரிய லாஜிக்கே தேவையில்லை, உயிரோடு இருக்கும் பொழுது உள்ள ஒரு சட்டம் தான். ஆனாலும் ஒரே ஒரு விதிவிலக்கு இருக்கிறது. என்ன விதிவிலக்கு, கணவனை மனைவி குளிப்பாட்டலாம், மனைவியை கணவன் குளிப்பாட்டலாம். ஆனா நடைமுறையில் அது கிடையாது. நடைமுறை கொண்டு விடுவாங்க, குளிப்பாட்ட போனீங்கல்ல. அப்ப கணவனை மனைவி குளிப்பாட்டலாம், மனைவியை கணவன் குளிப்பாட்டலாம். மார்க்கத்தில் இதுக்கு அனுமதி இருக்கிறது. ஏன்னா மற்ற எவனை விடவும் ஒரு கணவன் மனைவியை முழுமையாக பார்ப்பதற்கும் மனைவி கணவனை முழுமையாக பார்ப்பதற்கும் அதிகமான தகுதி உடையவர்கள். இறந்த உடனே எல்லாம் போயிடுச்சுன்னா சொல்ல இயலாது. வழங்குதா, இறந்து கணவன்கிற அந்த போயிட்டா கூட அவன் தான் கடமை, அவனுக்காகத்தானே இத்தாவெல்லாம் இருக்கிறாங்க. அதெல்லாம் இருக்கிற காரணத்தினால அவங்கள கணவன் மனைவியையும் மனைவி கணவனையும் குளிப்பாட்டலாம். அதுக்கு என்ன ஆதாரம் என்று கேட்டால் ரெண்டு ஆதாரம் இருக்கிறது. ஒரு ஆதாரம் ஆயிஷா நாயகி சொல்றாங்க, அந்த சம்பவம் தான். எந்த ஹதீஸ் முதல்ல சொல்லுவாங்கல்ல, ரசூலுல்லாஹ் இறந்த உடனே அவங்கள மேல ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டே நம்ம குளிப்பாட்டுவதா, அல்லது மற்றவங்களுக்கெல்லாம் ட்ரெஸ்ஸை கழட்டி குளிப்பாட்டுவோமே அப்படிங்கிற அந்த ஹதீஸுடைய கடைசியா சொல்லுவாங்க, கடைசியில் இப்படி குளிப்பாட்டிட்டாங்க. ஆனால் அன்றைக்கு நாங்க இருந்த நிலை வேற. ஆயிஷா நாயகி சொல்றாங்க, அன்றைக்கு இப்ப இருக்கக்கூடிய ஒரு தெளிவு எங்களுக்கு இல்லை, அதனால யாரோ குளிப்பாட்டும்படி நாங்க விட்டுட்டோம். அந்த நிலை இப்ப திரும்பி வருமையானால் நான் தான் குளிப்பாட்டிருப்பேன். ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சிருப்போம், ரசூலுல்லாஹ்வுடைய அடுத்த ஆள் நாங்க கொடுக்க போறோம், எங்க கணவரை நாங்க குளிப்பாட்டிருப்போம். ஆயிஷா நாயகி சொல்றாங்க, லவிஸ் தக்பலத்து மினல் நம்ரி மஸ்தத் பரத் மா கஸல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லா நிசாவு. அந்த சென்று போன காலம் திரும்பி வரும் என்று வைத்துக் கொண்டால், அது இனிமே வரப்போறது இல்லை, இனிமேல் வேறு குளிப்பாட்ட போறோம், குளிப்பாட்டி வச்சுக்கொண்டு இறக்க நேரத்தில் முடிஞ்சு போச்சு. ஒரு பேச்சுக்கு அந்த காலம் அப்படி ரிவர்ஸா வருதுன்னு வச்சுக்கிறங்க. இப்பதான் ரசூலுல்லாஹ் மௌத்தா போறாங்கன்னு வச்சுக்கிறங்க. இப்போ உள்ள ஒரு பக்குவம் எங்களுக்கு அப்ப இருந்திருந்தா என்ன செஞ்சிருக்க மாட்டோம், மா கஸல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லா நிசாவு. ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்களாகிய நாங்கள் தான் அவர்களை குளிப்பாட்டி இருப்போமே தவிர வேற யாரும் கிட்ட வராதுன்னு நடத்திருப்போம், நாங்களே செஞ்சிருப்போம் என்று சொல்லி ஆயிஷா நாயகி சொன்னதாக அபூதாவூத், ஹாக்கிம், அதே மாதிரி பைஹக்கி, இப்னு மாஜா இதெல்லாம் இடம்பெற்றிருக்கிற ஹதீஸை பார்க்கிறோம்.
இந்த மாதிரி சொல்றாங்கன்னு சொன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அங்கீகாரம் இல்லாம சொல்லியிருக்க மாட்டாங்க. இருந்தாலும் இது ஆயிஷாவுடைய கருத்து தானே, இது எப்படி மார்க்கமாகும் என்று நமக்கு தோன்றினால் அது நியாயம்தான். ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சம்பந்தப்பட்ட ஒரு ஹதீஸும் இருக்கிறது. என்ன ஹதீஸ் இருக்குன்னு கேட்டா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜன்னத்துல் பக்கீனா ஆண்டவருடைய பொது கபரிஸ்தான், மதீனாவில் உள்ள பொதுமக்களை அடக்கக்கூடிய கபரிஸ்தானுக்கு பேர் ஜன்னத்துல் பக்கி. ஜன்னத்துல் பக்கி என்ற கபரிஸ்தானில் இருந்து அவர்கள் திரும்பி வந்தார்கள். வந்தவுடனே ரொம்ப கடுமையான தலைவலி, எனக்கு தலை வெட்டிக்கிற மாதிரி என்ன நான் வழியில துடிச்சுக்கிட்டு இருந்தேன். என்னன்னு கேட்டாங்க. தலைவலி தாங்க இயலல அப்படின்னு நான் சொன்னேன். ஆயிஷா நாய் சொல்றாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, என்னமோ இல்லை, எனக்கு அதே மாதிரி தானே இருக்குது, உனக்கு தலைவலிங்கிற அதே மாதிரி எனக்கும் பல்லான வாராசா, எனக்கும் தலைவலியா இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. பிறகு சொல்றாங்க, மா லர்ரக்கி லவ் மித்து கப்லி லவ் மித்தி கப்லி ஃபகும்து அலைக்கி ஃபகஸ்ஸல்துகி வகஃபன்துகி வஸல்லைது அலைக்கி வதஃபன்துகி. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, எனக்கு முந்தி நீ மூத்தாயிட்டேன்னு வச்சுக்க, எனக்கு முந்தி நான் முந்தி போறேனா நீ முந்தி போறான்னு தெரியாது, ஒரு பேச்சுக்கு எனக்கு முந்தி நீ மூத்தாகி விட்டால் உன்னுடைய எல்லா காரியங்களையும் நானே பார்த்து விட்டு, நானே உனக்கு குளிப்பாட்டி, நானே உனக்கு கஃன் போட்டு, நானே உனக்கு தொழுகை நடத்தி, நானே உன்னை அடக்கமும் செய்தால் அதில் எந்த தப்பும் இல்லைங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப இதுல என்ன வழங்குது? கணவர் மனைவியை குளிப்பாட்டல் வழங்குதுல. இது எங்க இருக்குன்னு கேட்டா இப்னு மாஜாவுல 1454, அஹ்மது தாரமி, அது மாதிரி பைஹக்கி, தாரகுத்னி, இது எல்லாத்துலயுமே இடம்பெற்றிருக்கக்கூடிய ஆதாரபூர்வமான ஹதீஸ். அடுத்தது இந்த கஃன் போடுறோம்ல, கஃன் போடுவதற்காக வேண்டி புதுசாக ஒரு ஆடை எடுக்கக்கூடிய ஒரு பழக்கம் நம்ம இருக்கிறது. அதை தொடர்ந்து நம்ம கடைப்பிடிச்சிட்டு வர்றோம். யாராவது பழைய ட்ரெஸ் போட்டு கஃன் போடுறோமா? யாருமே போட மாட்டேங்கிறோம். புதுசா போடுறோம். தப்பு ஒண்ணுங்களை எல்லாம் போட்டு போங்க. அந்த காலத்தில் அதெல்லாம் பழசே ஒரு பெரிய மேட்ரு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, அவங்க மகளை குளிப்பாட்டுறாங்கல்ல, குளிப்பாட்டும் போது சொல்றாங்க, 7 தடவை 3 தடவை 5 தடவை குளிப்பாட்டுங்க, குளிப்பாட்டி முடிச்ச உடனே எனக்கு சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. சொன்ன உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்கன்னு கேட்டா, அவங்க இடுப்புல அணிஞ்சிருந்த ஒரு வேஷ்டி வேற துணி இல்லை அவங்கள்ட்ட. மகளுக்கு கஃன் போடுவதற்கு அவங்களுடைய நிலை தான் தெரியுமே, தன்னுடைய ட்ரெஸ்ஸை கொண்டு தான் கஃன் போடணும்னு நினைக்கிறாங்க. அவங்கள்ட்ட துணி பேல் அடுக்கி வச்சிருந்து பீரோல, நமக்கு பீரோல வைக்கிறதுக்கு இடம் பத்தல வழங்குதா, ஒரு பீரோ பத்தாம இன்னும் 2 பீரோ வாங்கிட்டாங்கன்னு கேட்கறாங்க. அவ்வளவு சேலருக்கு ஒரு ஆள்கிட்டையும். அந்த மாதிரி எல்லாம் ரசூலுல்லாஹ்வுடைய மகளுடைய வாழ்க்கையும் இருக்கல, ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையும் இருக்கல. அப்ப என்ன பண்றாங்கன்னு கேட்டா, மேல உள்ளதை பெருசா கட்டிக்கிட்டு கீழே கட்டியிருந்தாங்கல்ல போட்டு இருந்தது அந்த வேஷ்டி அவுத்து இதை அவங்களுக்கு மேல இதை கஃனாக்குங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வேஷ்டி தான் அவங்களுடைய மகளுக்கு என்னவானது, கஃனாக ஆனது. அணிந்திருந்த வேஷ்டி, அது கூட இருக்கிற ஒரு வேஷ்டியை செலவு பண்ணி எடுத்துக்கொண்டாந்து தரல. அதுல எப்படி வருதுன்னு கேட்டா, ஃபனஸா மின் ஹக்விஹி இஸாரஹு, அதை இடுப்பிலிருந்து தன்னுடைய கீழாடையை எடுத்து வகால அஷீர்னஹா இய்யாஹு, அவருடைய உள்ளாடையாக இதை போடுங்கள், உள்ளாடை ஒண்ணு வேணும்ல, உள்ளாடையாக ஒண்ணு இதை போடுங்கள் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இது புகாரியில 1257 1259 ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. அப்ப இந்த பழசா கூட போட தப்பு கிடையாது. அது சொல்றேன், ஒரு நேரத்தில் கிடைக்கல, துணிமணி கிடைக்கல, 100 கணக்கில் மண்டையை போட்டுறாங்க. அது மாதிரியான ஒரு சூழ்நிலை, ஒரு வெள்ளம், பெருவெள்ளம், சுனாமி எல்லாம் நஷ்டப்பட்டு போச்சு, எதுவுமே இல்லை. அப்படிலாம் இருந்து அப்படி யாரும் நுழைய முடியாம தனி தீவாவெல்லாம் சில நேரங்கள் ஆயிரும். அப்ப நிறைய செத்து போயிட்டே இருப்பாங்க. கஃனுக்கு புதுசுக்கு எங்க போறோம்னு சொல்லிட்டு பாடியை போட்டு இருக்க முடியுமா? இருக்கிற சட்டை வேட்டி என்னென்ன இருக்கு எல்லாத்தையும் கொண்டாந்து வாங்கி அப்படி செய்யணும். அந்த காலத்தை நோக்கி திரும்பிடுறோம்ல நம்மள. அப்படியான ஒரு காலம் வர்றதுனால இந்த சட்டத்தை தெரிஞ்சு கொள்ள வேண்டும். வீடியோ உள்ளதை நாளை பார்ப்போம்.